தமிழ்நாடு பாஜக, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாதிரி ஆகிட்டு வருது. இதுக்கு முன்னாடி மைக்க பிடிச்சி கத்துனாங்க, தாமரை மலரும் தாமரை மலர்ணும். தாமரை மலர்ல ஒன்றும் மலரல. அண்ணாமலை ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டு வர்றாரு கட்சியை. இந்த ஒரு 4 வருட ஆண்டு காலம் பாஜகவோட வளர்ச்சி முக்கிய பங்கு வகித்தது அண்ணாமலை. ஆனால் அண்ணாமலை பதவியை பறிக்கிறதுக்கு பாஜக 2ஆம் கட்ட தலைவர்லாம் அண்ணாமலை போகணும் அப்படின்னு தீவிரமாக இறங்கிட்டாங்க உள்ள. தமிழகத்தில் ஆரம்பித்து முருகன் எல்லாருமே, கேசவினா எல்லாருமே அண்ணாமலை இருக்கிறது ஒரு தான் இந்த ஃப்ரெஷ் மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் மத்திய பாஜக இந்த 2ஆம் கட்ட தலைவரை அடக்கி வைக்க தவறிச்சான்னா என்ன ஆதரவு அண்ணாமலை கொடுக்குது? ஒன்றுமே கொடுக்கல. ஏங்க மத்திய பாஜகவோட ஆதரவு இருந்தால் தானேங்க அண்ணாமலை கட்சியை வளர்க்க முடியும். நிச்சயமா. அப்போ அது யாரோ ஒருத்தங்க தடுக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்ல வரீங்க. சாட்டையடி போராட்டம் திமுக எதிர மட்டும் இல்லை, மத்திய பாஜக எதிரையும் சாட்டையடி போராட்டம் பண்றாரு. இல்லை, இந்த உள்ளடி வேலைங்கிறது வந்து நான் அடுத்த தலைவராக வந்துடுவேன், அதுக்கான முயற்சியை எடுத்துக்கலாமா? பதவியில் இருக்கிறவங்க இல்லாதவங்க இவங்க எல்லாம் சேர்ந்து உள்ளடி வேலை பண்ணி டெல்லி காவடி எடுத்து இங்கே வந்து மைக்க பிடிச்சி பேசி அண்ணாமலைக்கு என்ன எவ்வளோ தொந்தரவு கொடுக்க முடியுமோ. இரண்டாம் கட்ட தலைவர்லாம் அண்ணாமலை போகணும் அப்படின்னு தீவிரமாக இறங்கிட்டாங்க உள்ள. ஏன்னா அண்ணாமலை இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இல்லை, நேரடியாகவே அந்த 2ஆம் கட்ட தலைவருங்கிறது வந்து யாருன்னு நம்ம சொல்லிடலாம்ல. எல்லாமே 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே தமிழகத்தில் ஆரம்பித்து முருகன் எல்லாருமே, கேசவினா எல்லாருமே அண்ணாமலை இருக்கிறது ஒரு தான் இந்த ஃப்ரெஷ் மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அவர் இருக்கிறதுனால எங்களுக்கு பல அசௌகரியங்கள் வருது அப்படின்னு டெல்லியில் போய் காவடி எடுக்கிறாங்க. அதான் அன்றைக்கே சொன்னேன், தமிழ்நாடு பாஜக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாதிரி ஆகிட்டு வருது. அந்த கட்டுக்கோப்பு, ஒரு 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 மிலிட்ரி டிசிப்ளின், பாஜகவில் மிலிட்ரி டிசிப்ளின் உள்ள கட்சி. ஆர்எஸ்எஸோட வார்ப்பு அதெல்லாம் காணாம போச்சு. இப்போ அது அண்ணாமலை இருக்கிறதுனால காணாம போச்சா? இல்லை அண்ணாமலை இருக்கிறதுனால காணாம போல. அண்ணாமலை ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டு வர்றாரு கட்சியை. இந்த ஒரு 4 வருட ஆண்டு காலம் பாஜகவோட வளர்ச்சி முக்கிய பங்கு வகித்தது அண்ணாமலை. இதுக்கு முன்னாடி மைக்க பிடிச்சி கத்துனாங்க, தாமரை மலரும் தாமரை மலர்ணும். தாமரை மலர்ல ஒன்றும் மலரல. ஆனால் உண்மையாக அண்ணாமலை வந்த பிறகு தமிழ்நாட்டில் பாஜகவை ஒரு ஸ்ட்ரெங்தன் பண்ணி ஒரு கட்சியை கட்டுக்கோப்பாக தமிழ்நாட்டு மக்களிடம் கொண்டு சேர்த்தவர் அண்ணாமலை. அது யாரும் மறுக்க முடியாது. அந்த பொறாமையில் 2ஆம் கட்ட தலைவர்கள் பண்ணுறாங்களா, இல்லை கூட்டணி வேணும், எம்எல்ஏ பதவி வேணும், பதவி ஆசையில் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் அண்ணாமலைக்கு வந்து மத்திய பாஜகவோட ஆதரவு இருக்கான கண்டிப்பாக இருக்கு. கண்டிப்பாக இருக்கு. அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதே நேரத்தில் மத்திய பாஜக இந்த 2ஆம் கட்ட தலைவரை அடக்கி வைக்க தவறிச்சான்னா தவறிடுச்சு. 2 பக்கமும் மத்தளத்துக்கு 2 பக்கம் அடின்ற மாதிரி, ஒரு பக்கம் அண்ணாமலை நீங்கள் இருங்க, உங்களுக்கு ஒன்றும் அஸ்திக்க முடியாதுன்னு சொல்லிட்டு 2ஆம் கட்ட தலைவர்களோட இந்த கூத்தாடி வேலைகள்லாம் தடுத்து நிறுத்தவும் தவறி போச்சு. இல்லை, இந்த 2 தவறுதலுக்கும் தமிழ்நாடை கண்டுக்கலன்னு எடுத்துக்கலாமா பாஜக மேலிடம்? அப்படியே தமிழ்நாடு வந்து பாஜக ரேடர்லேயே இல்லை. தமிழ்நாடு பாஜக மத்திய பாஜக ரேடர்லேயே இல்லை. இப்போ மத்திய பாஜக ரேடர் இருக்குதான் டெல்லி, யூபி அப்படி போயிடுச்சு. ஸோ தமிழ்நாட்டை பற்றி அவன் கண்டுக்கவே இல்லை. கண்டுக்காத ஒரு மாநிலத்தில் கஷ்டப்பட்டு கட்சியை வளர்க்குறதுக்கு அண்ணாமலை எல்லா முயற்சியும் எடுக்கிறார். எல்லா விதமான வகையிலும் போராட்டம் நடத்தி சாட்டையடி போராட்டம் நடத்தினது இந்தியா முழுக்க பேசப்பட்டது. தேசிய லெவலில் அண்ணாமலையோட புகழ் எங்கேயோ போயிடுச்சு. சாட்டையடி போராட்டம். மத்திய பாஜக என்ன ஆதரவு அண்ணாமலை கொடுக்குது? ஒன்றுமே கொடுக்கல. ஏங்க மத்திய பாஜகவோட ஆதரவு இருந்தால் தானேங்க அண்ணாமலை கட்சியை வளர்க்க முடியும். நிச்சயமா. அப்போ அது யாரோ ஒருத்தங்க தடுக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்ல வரீங்க. ஒரு குரூப்பே தடுக்குது. இப்போது இந்த சாட்டையடி போராட்டம் திமுக எதிர மட்டும் இல்லை, மத்திய பாஜக எதிரையும் சாட்டையடி போராட்டம் பண்ணுறாரு. என்னையே நான் வருத்திக்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எனக்கு என்ன ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லாமல் சொல்லி காட்டுறதுக்கு
சாட்டையார் அடிச்சுக்கிறார், என்னைய வருத்திக்கிறேன். இல்லை, இந்த உள்ளடி வேலைங்கிறது வந்து நான் அடுத்த தலைவராக வந்துடுவேன், அதுக்கான முயற்சியை எடுத்துக்கலாமா? 10 பேர் தலைவர் பதவிக்கு ஆசைப்படுறாங்க. ஓகே, 10 பேர் தமிழக பாஜகவில் 10 பேர் தலைவர் பதவிக்கு ஆசைப்படுறாங்க. எங்கான 10 தலைவர் இருக்க முடியுமா? இதில் ஆல்ரெடி இருந்தவங்களும் அதில் அடங்குன்னு சொல்லுவாங்க. இருந்தவங்க, இருக்க போகிறவங்க, அமைச்சராக இருக்கவங்க, அமைச்சராக இல்லாதவங்க, 2ஆம் கட்ட தலைவர்கள், எம்எல்ஏ. நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாடு காங்கிரஸ் தான் இதெல்லாம் நடக்கும். ஒருத்தர் தமிழ்நாடு அவர் தலைவராக போட்டாங்கன்னா அடுத்த நாளே மற்ற தலைவர்கள் எல்லாம் டெல்லியில் போய் மாற்றணும்பாங்க. தமிழ்நாடு காங்கிரஸில் தலைவர்களாக இருந்த முன்னாள் தலைவர்கள் லிஸ்ட்டு ஒரு 30-40 பேர் இருக்கும். முன்னாள் தலைவர்கள் அவங்க இன்னாள் தலைவரை வாழ விடாமல் பண்ணுவாங்க. அதே கதை இப்போ நடக்குது பாஜகவில். முன்னாள் தலைவர்கள், தலைவரால் ஆசைப்படுறவங்க, பதவியில் இருக்கிறவங்க, இல்லாதவங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து உள்ளடி வேலை பண்ணி டெல்லி காவடி எடுத்து இங்கே வந்து மைக்கை பிடிச்சி பேசி அண்ணாமலைக்கு என்ன எவ்வளோ தொந்தரவு கொடுக்க முடியுமோ அவ்வளோ தொந்தரவு கொடுக்குறாங்க. இந்த லெவலில் போச்சுன்னா தமிழ்நாடு பாஜக எப்படி வளரும்? அண்ணாமலை ஒத்தரில் மட்டும் வளர்க்க முடியாதுங்க. அண்ணாமலையோட கூட சேர்ந்து எல்லாம் வளர்த்தாதான் தமிழ்நாடு பாஜக வளர்க்க முடியும். ஒருத்தர் மட்டும் கத்தி கத்தி கூப்பாடு போட்டுட்டு மற்றவங்களாம் 4 விதமான டைரக்ஷனில் போனாங்கன்னா கட்சி எப்படி வளர்க்க முடியும்? வளர்க்க முடியாது. இல்லை, இன்னொரு விஷயமும் அடிபடுது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இப்போவே வந்து பாஜகலையும் அதிமுகலையும் வந்து 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து தொகுதி பங்கீடுலாம் பேசுகிறாங்க, நான் எம்எல்ஏ ஆனால் போதுங்கிற ஒரு தகவலும் பரவுது. அது எந்த அளவுக்கு சார்? கட்சி வளர்க்கறதுக்கு பாடுபடுங்க. கூட்டணி பற்றி இப்போ நீங்கள் பேசாதீங்க. கூட்டணி வைக்கணுமா வேணாமாங்கிறது நம்ம கையிலே இல்லை, மத்திய பாஜக முடிவெடுக்க வேண்டியது. இப்போ திமுகவோ அதிமுகவோ கூட்டணி முடிவெடுக்க பவர் அவங்கக்கிட்ட இருக்குது. காங்கிரஸுக்கோ பாஜகக்கோ அந்த பவர் மாநில கட்சிகளுக்கு கிடையாது. தேசிய தலைமை தான் முடிவு பண்ணும். காங்கிரஸுக்கோ பாஜகக்கோ மாநில அளவில் கூட்டணி வேணுமா வேணாமாங்கிறத முடிவு பண்ண தேசிய அளவு. அண்ணாமலை சொன்னாலும் டெல்லி எப்போ முடிவு பண்ணுறது பண்ணிட்டோம். அதிமுகவோட கூட்டணி வேணுமா வேணாமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து டெல்லி முடிவு பண்ணோம். நம்ம அதை பற்றி பேச வேண்டாம், நம்ம வேலையை பண்ணுவோம். ஆனால் இந்த 2ஆம் கட்ட தலைவரெல்லாம் கூட்டணி இல்லைன்னா எம்எல்ஏ பதிவு போயிடும். நாங்கள் எப்படி எம்எல்ஏ ஆறுது? அவங்களோட ஒரே கனவு எம்எல்ஏ கனவு தான். இருக்கிற எம்எல்ஏ பதிவை தக்க வச்சுக்கணும், புதுசாக எம்எல்ஏ ஆகணும். அது பாஜக எம்எல்ஏ அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு சொல்கிறீங்களா? பாஜக இருக்கிற தலைவர்கள் எல்லாருமே எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த எம்எல்ஏ ஆசைப்படுறது அண்ணாமலை வந்து தப்பு சொல்ல, நீங்கள் எம்எல்ஏ ஆகுங்க வேண்டான்னு நான் சொல்ல. ஆனால் அந்த எம்எல்ஏ ஆகிறதுக்கான வழிமுறைகள்லாம் மத்திய அரசாங்கம் போட்டு கொடுக்குற ஒரு டைரக்ஷனில் போகணும். நீங்களாக போய் அதிமுகவோட கூட்டணி அப்படின்னு வைக்கிறதுலாம் தப்பு. அதுக்கு மத்திய பாஜக அனுமதி இல்லாமல் பண்ணாதீங்கன்னு அண்ணாமலை சொல்கிறார். அண்ணாமலை நீங்கள் சும்மா இருங்க, நாங்கள் பாட்டு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் வந்து ஒரு லெவல் பண்ணி வைக்கிறோம், ஒரு 40 சீட்டு 50 சீட்டு கேட்குறோம். இது அண்ணாமலைக்கு பிடிக்கல. நீங்களா எப்படிங்க முடிவு எடுக்க முடியும்? ஒரு கட்சி கட்டுப்பாடுன்னு கிடையாதா? இவங்களா போய் பேசுவாங்க, இவங்களா கூட்டணி அமைப்பாங்க, இவங்களா அதிமுகவோட பேசுவாங்க அப்படின்னு கட்சி கட்டுப்பாடு எங்கே இருக்குன்னு இவர் கேட்குறாரு. ஆனால் 2ஆம் கட்ட தலைவரெல்லாம் எனக்கு தொகுதி பங்கீடு அதிமுகவோட போய் பேசுகிறோம். இது ஒரு வேடிக்கையான ஒரு சிச்சுவேஷனில் இருக்குது தமிழக பாஜக. அப்போது தலைவராக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்களை வந்து மதிக்கலன்னு எடுத்துக்கலாமா? அண்ணாமலை ஒரு கட்டுக்கோப்பாடை நடத்தணும்னு ட்ரை பண்ணுறார். 2ஆம் கட்ட தலைவர்களாக அவங்க தான் தோன்றித்தனமாக அவங்களா போய் ஒரு அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணியை உறுதி எப்படியாவது எங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு மட்டும் கிடைச்சி ஜெயிச்சா போங்கிற நிலை. அவங்களோட ஒரே கொள்கை, நான் எம்எல்ஏ ஆனோம், நான் மந்திரி ஆனோம், நான் கவர்னர் ஆனோம். கட்சி கட்டுப்பாடெல்லாம் போச்சு. அதெல்லாம் அந்த காலம் பாஜக கட்டுக்கோப்பான கட்சிகள்லாம் போச்சு. ஸோ அண்ணாமலை வந்து இழுத்து பிடிச்சி கட்சியை வளர்க்க பார்க்கும்போது இவங்க இந்த மாதிரி ஒரு ரவுஸ் வேலையெல்லாம் பண்ணி கட்சி கெட்ட பேர் உண்டாகணும்னு பண்ணும்போது அண்ணாமலையோட தனியாக என்ன தான் பண்ண முடியும் சொல்லுங்கள்? அதே நேரத்தில் திமுக உடனே தமிழக பாஜக வந்து ஒரு நல்ல உறவில் இருக்குது அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடுது. அது எந்த அளவுக்கு சார் உண்மை? அது ஏன்னா
திமுக மேலே இப்போ வரைக்கும் இன்னும் ஒரு வருஷத்துக்கு பாஜக வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க போகிறதில்ல. நீங்கள் கூட சமீபத்தில் ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருந்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அமைச்சர் வீட்டில் ரைடு. மத்திய அரசாங்கம் திமுக மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்காது அப்படின்ற உறுதிமொழியை கொடுத்துருக்கு. உறுதிமொழியை கொடுத்துருக்காங்களா? உறுதிமொழியை கொடுத்துருக்கு. இந்த ரெய்டு, துரைமுருகன் பையன் வீட்டு ரெய்டு எல்லாமே காஸ்மெட்டிக் தான். தட் இஸ் மத்திய அரசாங்கம் எதிர்ப்புன்ற ஒரு காட்டிக்கிறதுக்கு. ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வருட ஆண்டு காலம் ஸ்டாலினோட அரசாங்கத்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் மத்திய அரசாங்கத்துலேருந்து வராது. ஏன்னா அந்த 20 எம்பி சீட்டு எப்போ ஒன்றா பாஜகவுக்கு தேவைப்படும். திமுகவோட 20 எம்பி சீட்டு பாராளுமன்றத்தில் எப்போ ஒன்றா தேவைப்படலாம். ஏன்னா நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவையும் முழுக்க முழுக்க பாஜக நம்ப தயாராக இல்லை. எப்போ வேணா மக்கர் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அடுத்த இலக்கு அவங்களுக்கு ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு திமுகவோட 20 சீட்டு தேவைப்படும். மொத்தம் 40ல் 40 ஜெயிச்சாங்க. காங்கிரஸ் எப்பவுமே 10 சீட்டு ஜெயிச்சா கூட பாஜகவை ஆதரிக்கும்ன்ற எண்ணம் கிடையாது. திமுக தேவையில் ஜெயிச்சா கூட ஆதரிக்க போகிறதில்ல. மீதி 10 பார்த்தீங்கன்னா மதிமுக, கம்யூனிஸ்ட்டு, விடுதலை சிறுத்தைகள் இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் கூட வந்து பாஜக ஆதரிப்பாங்கன்னா மாட்டாங்க. ஆனால் திமுக 20 சீட்டு, அந்த 20 சீட் 20 வாக்குகள் பாஜகவுக்கு ஆதரவாக திரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலையை பாஜக கெடுத்துக்க தயாராக இல்லை, ஸ்பாயில் பண்ண தயாராக. 5 வருஷத்தை ஆட்சியை நல்லபடியாக கொண்டு போயிடணும்னு நினைக்கிறாங்க. அப்படியே கொண்டு போகணும்னு. அதனால திமுகவுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்காம அடக்கி வாசிக்கணும்னு மத்திய பாஜக அரசாங்கம் நினைக்குது. அப்போ இந்த ரைடு வந்து திசை திருப்பதானே எடுத்துக்கலாமா? இந்த ரைடு எல்லாம் வந்து காஸ்மெட்டிக் ரைடு. காஸ்மெட்டிக்காக நாங்கள் உங்களை எதிர்க்கிறோன்னு காட்டுற மாதிரி. ஆனால் எனக்கு தெரிஞ்சு மீதி இருக்கக்கூடிய 1.25 ஆண்டு, 1 வருடம் ப்ளஸ் ஆண்டுகள் எந்த விதமான தொந்தரவும் மத்திய பாஜக அரசாங்கத்திலேருந்து திமுகவுக்கு வரப்போகிறது இல்லை. இது தமிழக திமுக தலைவர்களுக்கும் தமிழக பாஜக தலைவர்களுக்கும் நல்லாவே தெரியும். இவங்க பண்ணுற போராட்டமும் எல்லாமே ஒரு காஸ்மெட்டிக் போராட்டம் தான். இப்போ இந்த இந்த ஒரு மேட்டர் கூட, ஞானசேகரன் மேட்டர் கூட கடந்து போயிடும், பெரிய லெவலில் இருக்காது. ஏன்னா மத்திய பாஜக எந்த ஒரு ரியாக்ஷனுமே காட்டல ஞானசேகரனுக்கு. நிர்பயா கேஸ்லையோ தேசிய மகளிர் அணி அவங்களாம் வந்தாங்க, பார்த்தாங்க, போயிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ண முடிஞ்சது? அப்போ அந்த இடத்துல பேசிக்கிட்டாங்களா? அப்படி எடுத்துக்கலாமா? இல்லை, அவங்க மத்திய அமைச்சரவையோட ஒப்புதலோட தான் தேசிய மகளிர் ஆணையம் வந்தது. அவங்களுக்கு மனுவெல்லாம் கொடுக்கப்பட்டது. அந்த பெண்களுக்கு வந்து ஒரு ஒரு சுதந்திரம் இல்லை, அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்லாம் சொல்லப்பட்டது. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன நடக்கிறது? எதுவுமே நடக்கல. எல்லாத்துலேயுமே ஒரு தேக்க நிலை தான் இருக்கு. இப்போ அவரை ப்ரொடியூஸ் பண்ணாங்களா? கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி ரிமாண்ட் பண்ணி கஸ்டடியில் எடுத்து கேட்டாங்களா? அதுவும் இல்லை. சரி, கோர்ட் மானிட்டர் பண்ணுறது வாஸ்தவம். அந்த 3 ஐபிஎஸ் அதிகாரிகள் அமைச்சு பண்ணுறது வாஸ்தவம். எல்லாமே தாமதமாக போகிறதா தான் மக்கள் ஃபீல் பண்ணுறாங்க. இந்த ஒரு நிலைமையில் என்ன பண்ண முடியும்? எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்தி மக்களோட ஒரு அனுதாபத்தை தேட ட்ரை பண்ணுறது. ஆளுங்கட்சியும் அமைதியாக வெடிக்க பார்க்குறது. திமுக வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது. எந்த ஸ்டேட்மெண்ட்டும் விடலை, எந்த அறிக்கையும் விடலை, எந்த பற்றியும் பேசலை. திரும்ப பேசினது கூட ஒரு 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 எதிர்கட்சி தலைவரான ஒரு கூட்டணியில் இருந்தால் கூட ஒரு ஸ்ட்ராங்காக பேசியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது 1 வருட ஆண்டு காலம் திமுகவுக்கு எந்த தொந்தரவும் இருக்க போகிறதில்லை. 2026 தேர்தலை சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு வசதியை பண்ணி கொடுப்பாங்க. பாஜக பண்ணி கொடுக்க போகுது. அப்போ அவங்க தான் ஜெயிச்சிருவாங்களா? அப்போ இவங்க தமிழ்நாடு பாஜக என்ன தான் பண்ணுறது? தமிழ்நாடு பாஜக என்ன பண்ண போகிறதுங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருக்கு இப்போ. ஏன்னா மத்திய அரசாங்கத்தோட ஆதரவு
திமுக இருந்ததுன்னா தமிழ்நாடு பாஜக என்ன பண்ண முடியும்? கூட்டணியும் இருக்கா இல்லையான்னு தெரியல. திமுகவை எதிர்க்கிறதும் எந்த அளவுக்கு எதிர்க்கணும் தெரியல. இவங்க பாட்டுக்கு திமுகவை எதிர்த்துட்டு வராங்க தமிழ்நாடு பாஜக. மத்திய அரசாங்கத்தோட ஆதரவு இருக்கா இல்லையான்னு தெரியல. ஸோ எல்லாமே குழப்பமான ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசியல் இப்போ போயிட்டுருக்கு. அந்த குழப்பமான சூழ்நிலையில் மீன் பிடிக்கிறதுக்கு தான் அது ட்ரை பண்ணுறது. இப்போ ஒரு பக்கம் அதிமுக திமுகவை எதிர்க்கிறது, அவங்க அரசியல் பண்ணிட்டு வராங்க. பாஜகவோட மகளிர் அணி போராட்டம் பண்ணுறாங்க, குஷ்பு எல்லாம் பண்ணுறாங்க, சௌமியா அன்புமணி போராட்டம் பண்ணி எல்லாம் பண்ணுறாங்க. இந்த போராட்டம் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்றது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி. இது பொள்ளாச்சி அளவுக்கு மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்குறாங்களா அப்படின்னா இல்லை. ஸோ இது ஒரு அட்வான்டேஜாக போயிட்டு இருக்கு டிஎம்கே. சேர்க்கலையா இல்லை சேர்க்க டிஎம்கே விடலையா? சேர்க்க விடலை. ஒரு பக்கம் சேர்க்கறதுக்கான முயற்சிகளை எடுத்தால் கூட இது எந்த அளவுக்கு ஒரு ஒரு எஃபெக்டிவாக இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுலையும் ஒரு தேக்கம் இருக்குது. ஸோ எல்லாமே ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் தான் இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இல்லை, சமீப காலமாக திரு எடப்பாடியாக இருக்கட்டும், அண்ணாமலை அவர்கள் இருக்கட்டும், எடப்பாடி அவர்கள் போராட்டத்தை நான் வரவேற்கிறேன் திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னாங்க. எடப்பாடி அவர்களும் ஒரு இணக்கமான ஒரு சூழல் தான் நிலவிட்டு வருது இப்போ வரைக்கும். பெருசாக ரெண்டு எதிரும் புதிரமாக இல்லை. இது 26 கூட்டணிக்கு பல பேர் பேசுகிறாங்க, சேர்ந்துருவாங்க, எப்படியும் பாஜக கூட கூட்டணி வச்சுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சேம் டைம் இரண்டாம் கட்ட தலைவர் 2 பேர் பேசிக்கிறாங்க. பாஜகவும் சரி, ஏடிஎம்கே அதிமுக அவர்கள் 2ஆம் கட்ட தலைவரும் பேசி இந்த தொகுதி பங்கீடு, இந்த எம்எல்ஏ ஆயிரணும், இந்த சூழலாக இருக்கும்போது அப்போ 26 நிச்சயமாக அந்த கூட்டணிங்கிறது உறுதி தானே சார்? அது இப்போது 2 விதமாக பார்க்கலாம். திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்டுகள் இவங்கெல்லாம் திமுக கூட்டணியில் வந்தாங்கன்னா அவங்க போகக்கூடிய ஒரே இடம் அதிமுக கூட்டணி தான். பாஜக பக்கம் போக மாட்டாங்க. காங்கிரஸோ விசிகேவோ அப்புறம் கம்யூனிஸ்டுகளோ அவங்க அதிமுக பட்டம் போயிட்டாங்கன்னா அதிமுகவோட வரவு பாஜக கதவு மூடிடும். ஏன்னா காங்கிரஸ் இருக்கிற இடத்துல பாஜக இருக்க முடியாது. அது நியாயமான ஒரு அப்ஜெக்ஷன். இவங்க போயிட்டாங்கன்னா பாஜக அவரோட கூட்டணி தனியா இருக்கும். இவங்க போலன்னா திமுகவோட எதிர்ப்பு கூட்டணியா இருக்க போறது பாஜக, அதிமுக எதிர்ப்பு கூட்டணியா இருக்கும். அப்போ ஓட்டு சிதறாம ஆன்டை டிஎம்கே ஓட்ஸ் எல்லாம் வரக்கூடிய இடம் இந்த இடமா தான் இருக்கும். அதே நேரத்தில் திமுக கூட்டணியில் ஒரு சலசலப்பு இவங்கெல்லாம் அதிமுக கூட்டணிக்கு பக்கம் வந்துட்டாங்கன்னா அதிமுக கூட்டணி பலம் பெறும். போன தேர்தலில் கதவை திறந்து வச்சுன்னு உட்காந்துருந்தார் எடப்பாடி. யாருமே வரல. காங்கிரஸ் வரும்னு எதிர்பார்த்தாரு, வரல. கம்யூனிஸ்ட் எதிர்பார்த்தாரு, வரல. மதிமுக வரல. விடுதலை சிறுத்தைகள் வரல. வேல்முருகன் வரல. முஸ்லீம் லீக் வரல. எஸ்டிபிஐ தவிர யாருமே வரல. ஆனால் இப்போ 10 ஆண்டு காலம் திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருந்தது. இப்போ இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி. இல்லாமல் போச்சுன்னா திமுக கூட்டணியில் பிளவு வந்ததுன்னா அந்த பிளவு அப்படியே அதிமுகவுக்கு சாதகமாக வரும். விஜய் வேற இருக்காரு, ஒரு ஃபேக்டர். சீமான் ஒரு ஃபேக்டர். பாஜக ஒரு ஃபேக்டர். இந்த ஃபேக்டர்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா திமுகவோட கூட்டணி சலசலத்து போய் சிதறுபட்டதுன்னா அது எதிர்கட்சிகளோட பலத்தை கூட்டும். அப்படியே கூட்டா கூட எதிர்கட்சிகளோட பலம் அதிகரிக்குமான்னு பார்த்தீங்கன்னா திமுகவோட எதிர்ப்பு ஓட்டுகள் அதிமுக, பாஜக, சீமான், விஜய் இவங்கெல்லாம் ஸ்பிளிட் பண்ணாங்கன்னா அது திமுகவுக்கு தான் சாதகமாக வரும்.
நீங்கள் சொன்னீங்க பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றப்பட போகிறது இல்லை, அவர் தான் நீடிப்பாருங்கிறத சொல்கிறீங்க. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளே இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் வந்து அண்ணாமலைக்கு எதிராக ஒரு சில விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வராங்க. இறுதியாக 26 தேர்தல் கிட்ட நெருங்கும் போது அண்ணாமலை என்ன சொல்கிறார்களோ அதை தான் மாநிலத்துக்குள்ளே கேட்குற மாதிரி இருக்கும், மேலிடம் முடிவு எடுத்தாலும். ஸோ இதுக்கு கட்டுப்பட்டு அவங்களாம் வருவாங்களா, இல்லை எதிர்ப்பாக போர்க்கூடியதுன்னு தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? அண்ணாமலை வந்து ஒரு உறுதியாக இருக்கார். தமிழ்நாட்டில் கட்சியை வளர்க்கணுங்கிற கொள்கையில் அண்ணாமலை உறுதியாக இருக்கார். இந்த அளவுக்கு கட்சி வளர்ந்தது காரணம் அண்ணாமலை தான். அது மத்திய பாஜகவுக்கு கிளியராக தெரியும். இதுக்கு முன்னாடி இந்த தலைவர்கள்லாம் வளர்த்தாங்களா வளர்க்கலையாங்கிற ஆர்குமெண்ட்லாம் போக தயாராக இல்லை. ஆனால் எல்லாரை விட தமிழ்நாடு பாஜக வளர்த்தெடுத்த பெருமை இந்த அளவுக்கு உணர்ந்து வச்சிருக்காருன்னா அது அண்ணாமலை காரணம். சரி, அண்ணாமலை என்ன தெரியுமா சொல்கிறாரு, கூட்டணி வேணுமா வேணாமாங்கிறத முடிவை டெல்லி எடுக்கட்டும், நம்ம அதில் போகவே வேண்டாம், நம்ம கட்சி வளர்க்கறதுக்கு வேண்டான வேலையை பண்ணுவோம். கூட்டணி அமையணுமா வேண்டாமா டெல்லி எப்போ சொல்கிறதோ அப்போ நம்ம தயாராகிடுவோம். வேணும்னா வேணும், வேணான்னா வேண்டாம். நீங்கள் ஏன் இப்போ கூட்டணியை பற்றி பேசுகிறீங்க அப்படிங்கிறது அண்ணாமலையோட ஸ்டாண்டு. இந்த 2ஆம் கட்ட தலைவர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நீங்கள் அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் கூட்டணியே வராதுங்க, கூட்டணி வரலைன்னா நாங்கள் எம்எல்ஏ எம்பியாக வர முடியாது, எங்களோட அரசியல் வாழ்வு சூன்யமாயிடும், ஆகவே கூட்டணி வேணும் அப்படின்னு டெல்லியை போட்டு ப்ரெஷர் பண்ணுறாங்க. இங்கே அதிமுகவோட தொடர்பில் இருக்காங்க. இது வந்து கட்சி கட்டுப்பாட்டை மீறிய செயலான, ஆமாம், மாநில தலைவரை எதிர்த்து போகக்கூடிய உரிமை 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு கிடையாது. நீங்கள் உள்ளுக்குள்ளே பேசிக்கலாம், நேரடியாக இது போன்று எதிர்க்க முடியாது, நேரடியாக வந்து வெளியில் வந்து பேசி பண்ண முடியாது. ஆனால் அந்த சலசலப்பு வந்து இப்போ வெளியில் வர தொடங்கி இருக்கு. அது கட்சிக்கு நல்லது இல்லைன்னு அண்ணாமலை சொல்கிறாரு. எந்த அளவுக்கு மத்திய பாஜக நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் அண்ணாமலையோட கை ஓங்குமா ஓங்காதா அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வரணும். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.